உறவுகளுக்கு வணக்கம். திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய ராகுல் காந்தி மறுப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய ராகுல் காந்தி மறுப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் தலைவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான், எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், நடிகர் விஜய் உள்ளிட்ட பல கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய மறுத்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. அதாவது, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதால் ராகுல் காந்தி அதிருப்தியில் உள்ளார். 50 தொகுதிகளாவது தங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அது நடக்கவில்லை. வழக்கமாக தேர்தலின் பொழுது திமுக காங்கிரஸ் தலைவர்கள் இணைந்து பிரச்சாரம் செய்வார்கள். மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி இணைந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த சட்டசபை தேர்தலில் ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின் இருவரும் இணைந்து பிரச்சாரம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் ராகுல் காந்தி திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது. ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாரா என்பது கேள்விக்குறி. அப்படியே வந்தாலும் அவர் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் செய்வார் என கூறப்படுகிறது. ராகுல் காந்திக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு தனி இமேஜ் உள்ளது. அவர் பிரச்சாரம் செய்தால் திமுக வேட்பாளர்கள் வெற்றிக்கு வழி உண்டு. ஆனால் திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய ராகுல் காந்தி மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது திமுக வேட்பாளர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வருவாரா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், அவர் புதுச்சேரி, அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய ஆர்வமாக உள்ளார். இந்த 3 மாநிலங்களில் பிரச்சாரம் செய்தால் ஆட்சியை பிடித்து விடலாம் என நம்பிக்கையில் உள்ளார். ஆக, வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய ராகுல் காந்தி வருவாரா என்பது கேள்விக்குறி. அப்படியே வந்தாலும் திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்வாரா என்பதும் கேள்விக்குறி.